அவர் பேசுவார், விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்து காட்டுவார். சம்டைம்ஸ் ஆண்டவர் பேசி நம்மளுடைய ஆழம் பார்ப்பாரு. காட்ஸ் வேர்ட்ல டிஸ்டர்ப் ஆகாம எக்ஸைட் ஆனீங்கன்னு வைங்களேன், சீக்கிரம் பெரிய ஆளாயிரலாம். நீங்க கூட இருக்கிறவனால அவருடைய வேவ் லென்த்ல என்ன பண்ணவே முடியல, திங்க் பண்ணவே முடியல. இயேசு உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வேவ் லென்த்துக்கே வந்தாங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை ஸ்ட்ரெச் பண்ணாத எந்த பிரீச்சிங்கும் அவுட்டேட்டட் பிரீச்சிங். ஆண்டவர் ஒரு கிரியையை செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவார்னா, அவர் பேசுவார், விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்து காட்டுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும். நீங்க சொல்லும் போதே அன்கம்ஃபர்டபிள் ஆனீங்கன்னா அப்புறம் எப்படி அவர் செஞ்சு காட்டுறது? சம்டைம்ஸ் ஆண்டவர் பேசி நம்மளுடைய ஆழம் பார்ப்பாரு. ஒரு தட்ட நம்ம ஏதாவது கேட்கணும்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு பதம் பார்க்கறது அவங்க எவ்வளவு முடியும் அவங்களால. ஒரு 5 லட்சம் வேணும்ட்டோம்னு அவங்க ஆன்னு ஷாக் ஆனாங்கன்னா அப்புறம் 1 லட்சத்துக்கு வந்து 1 லட்சம் வாங்கிட்டு போயிடலாம். எடுத்தோடனே 1 லட்சத்துக்கு கேட்டோம்னா அப்புறம் 10,000 தான் நமக்கு. இப்போ நம்மள அவங்க லெவலை டெஸ்ட் பண்றோம்ல, மெனி டைம்ஸ் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி தான் உங்க ஆழத்தை பார்க்குறாரு. எவ்வளோ நீ நம்ப முடியும்? ஆண்டவர் பல இடத்துல கேட்குறாரு, இதை நான் செய்ய முடியும், நீ நம்புறேன்னு கேட்குறாரு. நான் சொல்றேன், காட்ஸ் வேர்ட்ல டிஸ்டர்ப் ஆகாம எக்ஸைட் ஆனீங்கன்னு வைங்களேன், சீக்கிரம் பெரிய ஆளாயிரலாம். நீங்க ஏன்னா சொல்றவர் கர்த்தருங்க. கர்த்தர் சொல்றதுனால உங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் பயங்கரமா. வாவ், ஆண்டவர் இந்த ஏரியாவில் ஒரு அற்புதம் செய்ய போறார், என் பொருளாதாரத்தை பத்தி பேசுறார், என் நிலை மாற போகிறது. அதனாலதான் தேவன் சொன்னார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அவ்வளவா உன் நினைவுக்கும் என் நினைவுகள் என்ன இருக்கு. ரொம்ப லோக்கலா யோசிக்கிறேன், நான் ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறேன், நான் பேசுறேன். கேன் யூ பிலீவ்? லாசருவை பத்தி ஒரு நியூஸ் வருது, அவன் சிக்கா இருக்கான் அப்படின்னு நியூஸ் வந்த உடனே போலாமா அப்படின்னா இயேசு என்னன்றாரு, வேணாண்டா இங்கே இருக்கலாம், நித்திரையா இருக்கிறான், போய் எழுப்பலாம் அப்படிங்கிறாரு. நித்திரையா இருந்தா அவன் எந்திரிச்சிட்டு போறான், நீங்க எதுக்கு போய் எழுப்புறீங்கன்னு கேட்கறேன். இப்போ இயேசு ஓப்பனா சொல்றாரு, அவன் செத்துட்டான்டா, நம்ம போய் என்ன பண்ணலாம்? கூட இருந்தவங்க பேச்சு எப்படி தெரியுமா? ரைட்டரா இன்னைக்கு இவரோட சேர்ந்து நம்மளுக்கு சாவுதான். கூட்டிட்டு என்ன பண்றாராமா, செத்தவன கூட இருக்கிறவனால அவருடைய வேவ் லென்த்ல என்ன பண்ணவே முடியல, திங்க் பண்ணவே முடியல. இயேசு உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வேவ் லென்த்துக்கே வந்தாங்க. நிறைய நேரங்கள்ல ரொம்ப அட்வான்ஸ்டா கர்த்தர் சர்ச்சில் பேசுறாரு, we are not ready to receive it. அதை நம்ம பெற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம மைண்ட் இன்னும் ரெடி ஆகல. இன்னும் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கமாக பார்க்குறீங்க. நான் சொல்றேன், எவ்ரி preaching and every word அது ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய திங்கிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் உங்களை யோசிக்க வைக்கணும். உங்களுடைய மைண்ட் செட்டை ஸ்ட்ரெச் பண்ணாத எந்த பிரீச்சிங்கும் அவுட்டேட்டட் பிரீச்சிங்.